பள்ளி மாணவர்களோட வாழ்க்கை ஒரு சவால் தான். அதை விட சவால் அவர்களோட பெற்றோரோட நிலை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உலகம் மாறல, மாறாக மாறிக்கொண்டே இருக்கு. தினமும் தங்க பிள்ளைகளை கரை சேர்க்க அவங்க பாடு இருக்கு. அப்பா இணையத்தின் தாக்கம் யாரை விட்டு வைக்கல? வேப் என்றாலே சிக்கல் தானே. மாட்டிக்கொண்டா பரிதாபம் தான். தங்க பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் இதுதான் கவசம். இந்த ஹோம்வொர்க்கை சமாளிச்சிடலாம். ஏன் கிளாஸ் டெஸ்ட், பாப் டெஸ்ட், ப்ரிலிம் எக்ஸாம் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இல்லைங்களா, சாம்பார் கோரிங் தான். இந்த கொட்டாவி வேற இதான் கிளாஸ் டீச்சர் புட்டு புட்டு வச்சிருக்காங்க. போன ஜென்மத்துல 007 பிறந்திருப்பாங்க போல. என்னை பத்தி நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏமாவும் மத்த அம்மா மாதிரி இல்லாம பேரண்ட்ஸ் டீச்சர் அட்டென்ட் பண்ணாம இருக்காங்க. மக நாசமா போனாலும். ஆனா எனக்கு அப்படியாம இல்லை. அம்மா 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 எங்க இருக்கேனா? நீங்க தானே ஸ்கூலுக்கு வெளியே நிக்க சொன்னீங்க. ஓ ஓ ஹாலுக்கு வெளியே நிக்க சொன்னீங்களா? நான் வேணா ஓடி ஜம்ப் பண்ணி தாண்டி அங்க வந்துடுவா? வேணாமா? சரி சரி, கேட்டுக்கு ரைட்டு பக்கம். இன்னைக்கு எனக்கு பிரச்சனை தான். என்னடா நீங்க நிக்கிற? நான் நின்னுட்டு இருப்பேன். ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருப்பேன், படுத்துட்டு கூட இருப்பேன். அது தெரியுதுல்ல, அந்த மரத்துல தூங்கிட்டு கூட இருப்பேன். உனக்கு என்ன இருக்கிற? நான் டென்ஷனா இருக்கேன். வேற ரூபன் ரூபன் மா, என்னடா தமிழ் படத்துல வர பிச்சைக்கார மாதிரி கத்துற? நம்ம ஊர்லதான் பிச்சைக்காரனே இல்லையம்மா, அப்ப எப்படி பிச்சைக்கார கத்துறான்னு தெரியும்? கிளாஸ் டீச்சர் பேச்சே மாதிரியா இருந்துச்சு. அவங்க மாடுலேஷனே அப்படி. அவங்க டெம்போ பத்தி பேசினா அவங்க வேற மாதிரி பேசுறாங்க. நம்ம சொன்னாங்க கிளாஸ்ல தூங்குறியா? கொட்டாவிதான் விட்டேன். தூங்கி தூங்கி விழுறியா? நோ 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 நோ, சேர் கோயிங் ஆன். தூக்கத்துல தூக்கத்துல சொல்லு. கிளாஸ்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க, அதுல தத்ரூபமா நடிச்சுன்னு சொல்லு. அந்த சனிய சைமன் தான். அம்மா ஹாட் வெதர், கொஞ்சம் டயர்ட். அந்த மார்க்ஸ் எல்லாம் டாப் தானம்மா. டீச்சர் உனக்கு 90 மார்க்ஸ் எடுக்க பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்கள பேப்பர் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்றாங்க. அவங்க பேப்பர் தானே செட் பண்றாங்க. இந்த பொட்டன்ஷியல் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்ச என் கையில
தூங்கிட்டு இருக்க? அப்பா அப்பாவா? அம்மா இந்த கிளாஸ்ல தூக்கி விழுற கதெல்லாம் வேணும்மா. அப்பா தானடா, எதுக்கு இந்த ரியாக்ஷன்? ஒரு பிள்ளைலம்மா. சொல்லு, அடுத்த வருஷம் வேணா நம்ம இன்னும் 2 பேரை தத்து எடுத்துப்போம். அம்மா இங்க பாருங்கம்மா, தோப்பு கல்லம்மா போடலாமா? நான் நீங்க சொல்ற பத்தி எல்லாமே கேக்குறேம்மா. கால் வலிக்குமா? கால் வலிக்குதுமா? எதனால கிளாஸ்ல தூங்கிட்டு இருக்க? 10 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுற. ஆனா that's true. ஆனா 12 மணிக்கு முழிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் கேம் விளையாடிட்டு திரும்பியும் தூங்க போயிடுவோமா? ஒரே வீட்ல தான் இருக்கோம், என்ன நடக்குதுன்னே தெரியல. யாரையும் தெரியாம யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம சீக்கிரட்டா விளையாடுவோம்மா. கோபப்படாதீங்கம்மா, கோபப்படாதீங்க. டீச்சர் கேம்ஸ்ல அடிக்ட் ஆயிருவேன்னு வார்னிங் கொடுக்கற மாதிரி சொன்னாங்க. அம்மா ப்ளீஸ், ஐ அம் இன் கண்ட்ரோல். நான் கேம்ஸ் அடிக்கல. சரி, நான் ஹாஃப் டே தான் லீவ் எடுத்திருக்கேன், வேலைக்கு போகணும். ராத்திரிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு போற, ஹோம்ஒர்க்கை செய்யற. சரிம்மா. அம்மா லண்டன்ல கால அப்புறம் வேணா நான் அப்பா கூட பேசிக்கிறேன். சரியா? பாய். அம்மா ப்ளீஸ், ஐ அம் இன் கண்ட்ரோல். நான் கேம்ஸ் அடிக்கலம்மா, நம்புங்கம்மா. ரூபன் ஆடுனதையும் பார்த்தீங்க, ஆட்டம் கண்டதையும் பார்த்தீங்க. எல்லாம் கேமிங்னால தான். இப்போ சைபர் புலியிங் சங்கடத்துல சிக்கி தவிக்க ரேவதியை பாருங்க.
இப்படி நடக்குது? நான் அம்மாவை அப்பவே கூப்பிட்டேன். ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பா டிவோர்ஸ் ஆனதுலேருந்து ஃபோனை கூட எடுக்கிறது இல்ல. நான் யார்கிட்ட போய் சொல்வேன்? நான் மானம் போக பழி வாங்குவேன். ரேவதியோட துயரம் நம்மளையும் சங்கடப்படுது. இப்போ ரெங்கா ஜெங்கா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல குடும்பத்தோடையோ நண்பர்களோடையோ வெளியே போய் சாப்பிடும்போது அவங்களோட படம் பிடிச்சி அதை ரசிப்போம். ஆனா இப்போ கேட்ட உணவு வந்த உடனே அதை படம் பிடிச்சி அதை சோஷியல் மீடியா நம்ம ரசிக்கிறோம். இதுல வேடிக்கை என்னன்னா சாப்பாட்டோட சூடு அடங்குது, ஆனா நமக்கு சூடு ஏறுது. ஏன்னா யாரும் கமெண்ட்ஸ் போடல, யாரும் லைக் பண்ணல. இதே மாதிரி தாங்க இந்த மாதிரி தான் இப்ப சாப்பிட போறீங்க. ரேங்கு சாப்பிடு. ரேங்கு நிக்நேம். அவன் இன்ஸ்டாகிராம் பேர் என்னன்னு கேளு. என்ன? ரேங்கா ஜேங்கா. ரேங்கடாத ரேங்கா. உங்க அப்பா வச்ச பேரை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டியே. ஏங்க பிள்ளைக்கு எத்தனை வயசாச்சு, இன்னும் நீங்க அதை விடலையா? பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்க முடியல. என்ன பண்ணாதே. மூடி ஆறிடும். இதெல்லாம் நல்லா இருக்காது. சரி கடையில இருந்து வாங்கிட்டு வரும்போது கூட இவ்வளவு நேரம் நான் காத்திருக்கல. நினைச்சேன் நல்லா இருக்குல்ல. அது இதுதான் ஆபீஸ்லயும் சொன்னாங்க. இப்ப நீங்க சிரிச்சிட்டு இருக்க. அவன் அதுக்கு வாவ் சொல்லல. அப்போ டக்குனு லைக் வந்துட்டு. அப்பா கோழியும் நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கா? ஆமாப்பா. ஐஸ் குவியது. என்ன லைக் பண்ணது? ஆப்பம் பே. ஆப்பம் பே கமெண்ட்டா. ये खाते खाते आपो அப்ப ये ऑफिस के பேரு நான் வைக்கல. பேர் யார் வச்சா? அது ஒரு ஆப்பம் பைத்தியம். ஆபீஸ்ல எல்லாம் சேர்ந்து வச்சிட்டாங்க. இல்ல அது ஒரு ஆப்பம் பைத்தியம். ஆபீஸ்ல எல்லாம் அதுக்கு ஆப்பம்னு பேர் வச்சிட்டாங்க. நீங்க ஏன் பேர் பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்க முடியல. ஆபீஸ் கலிக்கலாமா நான் பேர் வைக்க போறேன். என்னடா பண்ற? பா இதே போஸ்ட் பண்ணுடா. போஸ்ட் பண்ணு. ஏன் பாரு, பிரைவேட் லைஃப் பிரைவேட்டா தான் இருக்கணும். அத சொதப்பிட்ட அவ்வளவுதான். delete பண்ணு. delete பண்ணு சீக்கிரம். இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு பார்த்தா விட மாட்டேங்குது. என்ன ஆகணும்னு பார்த்தாக்கா இன்ஃப்ளூயன்சர் மேல சொல்லு. முதல்ல டிகிரி எடு. டிகிரி எடுத்து அந்த மீடியால போஸ்ட் பண்ணு. ஆமா, நீங்க இப்ப அவனை ஃபாலோ பண்ணீங்க? கண்ட நாயெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நான் ஃபாலோ பண்ண கூடாதா? இந்த தொல்லையெல்லாம் 900 பேரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமஸ் ஆவறது, இன்ஃபேமஸ் ஆவறது எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. ஆனா இங்க திறமைக்கும் எந்த ஒரு புகழும் இல்லையே. அப்பா என்ன 10,000 பேர் உங்க ஃபாலோ பண்ணுனா நீங்க நார்மல். 100,000 பேர் உங்க ஃபாலோ பண்ணா நீங்க ஸ்டார் போயிங்க. அப்புறம் ஆனா 1 மில்லியன் பேர் ஃபாலோ பண்ணினா இல்ல இப்ப என்ன பண்றீங்க? பையன் நல்லா படிக்கிறானே,
அவனை குறை சொல்ல முடியாது. குறை சொல்ல முடியாது. லைக்ஸுக்காக சந்தோஷமா இருக்கா. அந்த லைக்ஸ் இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவான்? யாராவது அவனை ட்ரோல் பண்ணிட்டாக்கா அப்பம்பே கமெண்ட் அப்பம்பே கமெண்ட் ஆமாப்பா. அப்பம்பே நல்லதா இருக்கு. நானும் பாரு. நான் வரேன். இல்ல இந்த comment அப்பம்பே நான் பார்க்கணும். your office கறி நான் பார்க்கணும். நான் பார்க்கணும். A for ball. ஐயோ. நீங்க இதுவரைக்கும் பார்த்த 3 காட்சிகள் உண்மை சம்பவங்களை கொண்டு சித்தரிக்கப்பட்டது. நம்ம கதாபாத்திரம் ரூபன் ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலகத்திலேயே சும்மா 2.2 பில்லியன் மக்கள் கேமிங் பண்றாங்க. எத்தனை ஜீரோன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்துருங்க. அதுல 3-4 விழுக்காடு தான் கேமிங் டிசார்டர் காரணமாக வாழ்க்கையை தொலைச்சி விடுறாங்க. அதுவே நம்ம பிள்ளைங்க மாட்டிக்கொள்ள கூடாதுன்னு எல்லா பெற்றோரும் நினைப்பாங்க. அது போட்டு தக்குது. என்ன திட்டினாலும் திருந்தவே மாட்டேங்கிறா. கேம்ல செலுத்துற டைம் படிப்புல செலுத்தணும்னு சொல்லி சொல்லி வாய் வலிச்சு போச்சு. இது எல்லா பெற்றோர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. நான் ஒரு சின்ன துணுக்கு சொல்றேன். அந்த காலத்துல பெருக கட்டை அடுக்கி தமிழர்கள் மொஹஞ்சோடாரோ ஹரப்பாவில சாம்பார் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காலம் மாற மாற கறி அடுப்பு வச்சு ஆக்கியிருப்பாங்க. அப்புறம் மண்ணெண்ணெய் அடுப்பு. இங்க எத்தனை பேர் அதை பார்த்திருப்பீங்கன்னு கூட தெரியல. அப்புறம் கேஸ் தூண்டு, அப்புறம் கேஸ் பைப்ல நேரடியா அடுப்பு சாம்பார் வச்சோம். இப்போ எலக்ட்ரிக் அடுப்புல சாம்பார் வைக்கணும். நான் என்ன சொல்ல வரேன், எலக்ட்ரிக் அடுப்புல சாம்பார் வைக்கும் போது அது ரசம் மாதிரி இருந்தா உடனே அடுப்பை திறக்க முடியுமா? காலப்போக்குல டெக்னாலஜி உயர உயர கருவிகள் மாறும். அதனால சாம்பார் ரசமாக கூடாது. முந்தி புள்ள படிக்கலனா சினிமா மேல, அப்புறம் டிவி மேல, அப்புறம் வீடியோ மேல, கேபிள் சேனல் மேல, இப்போ ஸ்மார்ட் போன் மேல, திறன்பேசி மேல கோவப்பட்டு சாம்பார் விட்டு என்ன பயன்? சாம்பார் ஒழுங்கா வச்சா ரசம் மாதிரி வராது. பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தா தொழில்நுட்பம் பிரச்சனை இருக்கு. சார், போனை பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போய் திருட்டுத்தனமா கேம் விளையாடுறான். அந்த கேம்ல அப்படி என்னதான் இருந்து தொலைக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்படி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சொன்னா கோச்சிக்க கூடாது. பிள்ளைங்க பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போதுங்க. அம்மா அப்பா தொலைவு வரைக்கும் கொண்டு போறத பிள்ளைங்க பார்த்திருக்கா? சொந்த வீட்லயே போனை கீழே வைக்க கூட மனசு இல்லாம கையில வச்சுக்கிட்டு வீட்டு வேலை செய்யறது பிள்ளைங்க பார்த்துதானே இருக்கும். உங்களுக்கு 2 உண்மை சொல்றேன். பிள்ளை நாம சொல்றத காட்டிலும் நாம என்ன செய்யறோமோ அதையெல்லாம் பின்பற்றுவாங்க. உங்க நடவடிக்கை மீது கண் வச்சுங்க. சிங்கிள் ஸ்டெப் சென்டர் இன்முனைப்பு பேச்சாளர்கள் இதை பத்தி பேசியிருக்கோம். ரூபனுக்கு சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்கோம். பின்பற்றுவானா இல்லையா போக போகதான் தெரியும். ரேவதி சந்திக்கும் பிரச்சனை சைபர் புல்லிங். அம்மா கிட்ட சொல்லியும் அவங்களும் கேட்கல. ரேவதி என்னதான் செய்யறது? இக்கட்டான நிலைமையில தப்பான முடிவுகள் நல்லதாக தெரியும், சுலபமாக தெரியும். ஆனா பிரச்சனை தான் போயிருக்கு. ரங்கநாதன் ஓ ரேங்கா ஜெங்கா அழைக்கப்படும் நம்ம ஆளு ஒரு அனாதியான ஆளு. நாம சாப்பிடுற சாப்பாட்டை போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறது தப்பு. ஆனா அடுத்த தேர்தல், அதாவது ஒன்ன சாப்பிடுறான் சும்மா நல்லா ஸ்டீம் போர்டு எடுத்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி அடுத்த டேபிள்ல இருக்கிற சாப்பாடு நல்லா படத்துல விழும். அதுக்காக அதை படம் பிடிச்சு நாம சாப்பாடுன்னு காட்டுறது நல்லது இல்லை. அது போலித்தனம். போலித்தனமான உலக நம்பிக்கலாம். அதே நாம நம்பிட்டோம்னா வாழ்க்கை காணாம போயிடும். பாருங்க, ஒரு போட்டோ எடுத்து
அதை எத்தனை தடவை எடுத்து அதை நல்லா வரல என்ன ஃபில்டர் போட்டு போஸ்ட் பண்றாங்க. நாளடைவுல அந்த போலியான போட்டோ இருக்கிற மாதிரி நிஜத்தை மாத்த பார்ப்பாங்க. அதாவது யங்கா இருக்கிறவங்க ஓல்டா இருக்க பார்ப்பாங்க, ஓல்டா இருக்கிறவங்க யங்கா இருக்க பார்ப்பாங்க. போலி நிலைக்காது என்பதை உணரும் போது காலம் கடந்துடும். அதுக்கு லைக்ஸ் 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 என்ன அளவு கனவு கண்டாலும் லைக்ஸ் லைக்ஸா தெரியுதுன்னு பாக்குறது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை. அது ஒரு போலியான உலகம். நிஜத்தை காண அறிய ரங்கநாதன் சில முயற்சிகளை எடுக்கணும். அவனால முடியுமா? பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க முடியுமா? Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. ரேவதி, இன்னுமா கிளம்பல? இன்னைக்கு நம்ம வெளிய போய் சாப்பிடுறது தானே பிளான்? ரேவதி, என்ன ஆச்சு? நீ அதே நினைச்சிட்டு இருக்கியா? மனசுதான் வலிக்கும். எப்படி ஏன் தப்பாகும்? எதுக்கு வார்னிங் கொடுக்கணும்? சரி சரி, என் மூஞ்ச குரங்கு மாதிரி ஆக்கி கிளாஸ் வாட்ஸ்அப் ஸ்கூல் வாட்ஸ்அப்ல கொடுத்த அந்த ஹக்கீம் நான் கெட்டவனா? என் தப்பா அதுல இருக்கு. நீ அன்னைக்கு சொன்னப்பவே நான் லீவ் போட்டு வந்து இல்லைனாலும் ஒரு இமெயில் ஆச்சும் நான் அனுப்பி சாரி அம்மா மன்னிச்சுட்டு. நான் பதிலுக்கு பதில் தானே செஞ்சேன். எப்படி ஏன் தப்பாகும்? ஹக்கீம் செஞ்சது சைபர் புல்லிங். அது நீ அவனை தாக்கி மிரட்டுனது அது விட பெரிய தப்பு. சட்டத்தை உன் கையில எடுக்கிறது தப்பு. எனக்கு சரின்னு பட்டுச்சு, நான் அதை செஞ்சேன். நீ கேபிட்டல் லெட்டர்ல ஒரு கோப மெசேஜ் அனுப்புனது தப்பு. அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதாவது ஐசி நம்பர், அவனோட பாஸ்போர்ட் நம்பர், சைல்ட்ஹுட் போட்டோ, இருக்கிற இடம் எல்லாத்தையும் நீ வெளியிட்டிருக்க. உன் கோபத்துல நீ செய்யறது தப்பு. வாமா, சூப்பர். நீங்களும் அவங்க சரி எடுத்துக்கிறீங்களா? நான் உன் அம்மா. இப்போதான் நான் உன் பக்கம் தான். நீ நேர்மையான
வழியில போறியா இருக்கியா? நீ தட மாதிரி போனா நான் உன்னை நேர் வழியில கொண்டுட்டு வந்து என் கடமை. எல்லாரோட பெற்றோரோட கடமை. நேரடியாக போலீஸ் அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சைபர் புல்லிங் அப்படி இல்ல. அது பள்ளிக்கூடத்துல யாராக இருக்குன்னு சந்தேகப்படுற வேதனை, வலி. நீங்களா சைபர் புல்லிங் பண்றீங்கன்னு யார்கிட்ட போய் முதல்ல நீ சாந்தமா தைரியமா இரு. அதுவே பல பிரச்சனைக்கு உதவியா இருக்கும். புரியுதா? பறவை வெளியே பறந்தாலும் பறவை கூண்டுக்குள்ள பறந்தாலும் பறவை தான். இந்த ஸ்டே ஹோம் நோட்டீஸ் மாதிரி. அந்த பறவையாச்சும் கூண்டுல இருக்கு. நம்ம 2 பேரும் என்ன பண்ணோம்? கல்யாணத்துக்கு போக வேண்டியது, மாப்பிள்ளை பொண்ணு கூட போட்டோ எடுக்க வேண்டியது. சரி, மாப்பிள்ளை பொண்ணு போட்டோ எடுத்தீங்க. சரி, அங்க இருக்கிற எல்லாரும் கூட போட்டோ எடுக்க வேண்டியது. கல்யாண மூட்ல எல்லாரோடையும் போட்டோ எடுத்து எல்லாரோடையும் போட்டோ எடுத்து ஒருத்தனுக்கு கோவிட் வந்துச்சு, நாசமா போச்சு. அவன் கூட நீங்க போட்டோ எடுத்தீங்க, ஸ்டே ஹோம் நோட்டீஸ்ல இருக்கீங்க. நம்ம 2 பேரும் என்ன பண்ணோம்? ஏன் விளையாடுறீங்கல்ல? அப்பா என்னப்பா ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டா தம்ஸ் அப் கொட்டுன்னு கொட்டோம். நம்ம எல்லா குடும்பமா 3 நாள் விரதத்துல இருக்கோம், மறந்துடாதே. சதி பண்ணிட்டீங்களா? நீ தானே அவனோட போன் அடிக்ஷன் குறைக்கணும்னு சொன்ன. இந்த வச்சு பாடா படுத்துறீங்க. போச்சுக்காதே. அம்மா உங்க டர்ன். அட போடா. இப்ப என்ன, வெள்ளிக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் திறம்பேசி இல்லா விரதம். இங்க பாரு, 30 நாள் சைவமா இருக்கிறது சென்னாங்க. ஆனா 30 நாள் சீரியல் இல்லாம இருந்து பாரு. நான் சொல்றது 3 நாள் தானே. No digital time, no social media time, only family time. என் போன் அடிக்குது. ஏன் டால் தூண்டா? அம்மா அது அடுத்த வீக்ல அடிக்கிறதுமா. ஓ, சேம் டால் டோன். சேம். என்னப்பா 2 நாள் பைத்தியமாக்க. அப்பா என்னையோ ஏமாத்திட்டார். ஏன்? No Instagram, no Facebook, no social media, Twitter, WhatsApp. என்ன? இப்ப ஏன் இவன் எந்திரிச்சு நிக்கிறான்? எனக்கு என்ன ஆச்சுன்னு உலகமே பறக்கிச்சு. உலகமே பதக்கிட்டு. எனக்கு ஐடியா சொல்லு. செஞ்சது ரொம்ப நல்லதுதான். ஏன்? ஏடா நான் போன் இல்லாம இருக்கிறது. சரி, படம் பிரித்து படம் மண்டே போடலாம். மண்டே போடலாம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம், லஞ்ச் எடுக்கலாம்,
டின்னர் எடுக்கலாம், டீ பிரேக் கூட எடுக்கலாம். நம்ம 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறத அப்படியே எடுத்து போடலாம். இங்க பாருப்பா, பிரைவேட் லைஃபா தான் இருக்கணும், பப்ளிக் லைஃபா இருக்க கூடாது. எஸ் பா. நான் போய் போனே கொண்டு வரேன். எங்க போறேன்? இப்ப என்ன, உனக்கு போட்டோ எடுக்கணும் அவ்வளவுதானே? இதோ வந்துட்டேன். உனக்கு போட்டோ தானே எடுக்கணும், இந்த போட்டோ எடுக்கிறேன். இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கே. என்ன எப்படி எப்படி அப்பா? நான் ஒரு பிளான் போட்டா அதை பிளாக் பண்றீங்க. பின்ன இப்போ உங்க அம்மா சந்தோஷப்படுத்துவோமா? கம் ஆன் டார்லிங், இப்படி ஒரு போட்டோ எடுப்போமா? இப்படி ஒரு ஆங்கிள் எப்படி இருக்கு? இங்க டர்ன் பண்ணு, நல்லா இருக்கா? அப்படி ஒரு போட்டோ எடுப்போமா? பயங்கரமா இருக்கு. ஓகே, இப்படி வந்து டாப் ஆங்கிள் எடுப்போமா? ஸ்மைல் ப்ளீஸ். இதுதான் என் ஹாப்பி ஃபேஸ். இங்க பாரு, அம்மாவை இப்ப சந்தோஷப்படுத்திடுறேன். நான் உனக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்க போறேன், சரிதானா? ஆமா, பிரசன்ட் இதுதான். இதுதான் அந்த பிரசன்ட். நீ என்ன பண்ணணும், இத எனக்காக செஞ்சு காட்டணும், சரியா? நீ செஞ்சு காட்டிட்டேன்னா. அப்பா என்னப்பா பேசுறீங்க? இது ஆல்ரெடி செஞ்சிட்டீங்களே. அதுதான் நீ கேட்பேன் தெரியும். இந்த பேப்பர்ல இத செஞ்சு காட்டு. அப்புறம் நீ என்ன போன் கேட்டாலும் நான் வாங்கி தரேன். எனக்கு இஷ்டப்பட்ட போனா. ஆமா, இதுதானே அப்பா, இதுதானே. இத செஞ்சலாம் அப்பா. அப்பா இது ஊக்கு தானே பாரு. ஓகே, இங்க வீஸ். இது மீன்ஸ் ஓகே தானே? அம்மா என்னம்மா ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, எனக்கு டைம் ஆச்சு, நான் இதை செஞ்சு முடிக்கணும். கேக்குது மைண்ட் சத்தமா கேக்குது. அந்த 3 மாணவர்கள் தான் மெசேஜ் போட்டிருக்காங்க. இருங்க வரேன். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அந்த 3 மாணவர்களும் தங்களுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வெற்றி தான். தொழில்நுட்ப வளர்ச்சி படிக்கட்டுகள் மாதிரி, ஏன்னா முன்னேற்றம். தடுக்கி விடாம பார்த்துக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மாணவர்கள் நம்மளை விட புத்திசாலி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாலேஜும் அவங்க கைவசம். ஆனா நல்லது என்ன கெட்டது என்ன உங்களுக்கு தெரியாது. நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் யாரும் அவங்களுக்கு தெரியாது. இந்த தொலைபேசியும் அடையாளம் காட்ட முடியும். அதுக்குதான் நீங்க பெற்றோர்கள் முதல்ல நீங்க உங்க திறன்பேசிய கவனமா பயன்படுத்துங்க. உங்க பிள்ளைங்க திறன்பேசிய சரியா பயன்படுத்துறாங்கன்னு கண்காணிக்க வேணாம், கவனிங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடல். மாணவர்களுக்கு பெற்றோர்கள் தான் கவசம்.